வணக்கம் மக்களே, வெல்கம் டு பூஜாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நான் என்ன ரெசிபியோடு வந்திருக்கேன்னா, இவரை வச்சு தான். இந்த சம்மருக்கு சாப்பாடுலாம் சாப்பிட முடியல மக்களே. நல்லா சில்லுன்னு ஜூஸ் மாதிரி ஏதாவது லிக்விடாக குடிச்சிட்டே இருக்கலாமான்னு இருக்குது. அதான் சரி, வாட்டர் மெலன் இருந்துச்சு வீட்டில். எப்போவுமே நம்ம ஜூஸ் தானே போட்டு குடிக்கிறோம், இன்றைக்கே நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் மெலன் வச்சு சில்லுன்னு சாஃப்டாக வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி ஒரு சூப்பர் எம்மி ஜெல்லி தான் செய்ய போகிறேன். அந்த ஜெல்லி எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம் நம்ம வாட்டர் மெலானை. ஓகே மக்களே, இப்போ நான் வாட்டர் மெலானை ஃபுல்லாக க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இல்லை நீங்கள் ஒரு கரண்டி வச்சு அது ஸ்கூப் மாதிரி எடுத்திங்கனாலும் ஓகே தான். நான் சரி மிக்சியில் போடுறதுனால கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம நல்லா இதை ஜூஸாக அரைச்சி கொண்டு வந்துடலாம் மக்களே. இப்போ நம்ம ஜெல்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறேன். ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றினோம்னா அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டேஸ்ட்டே இருக்காது, ஸ்வீட்னஸும் இருக்காது. அதனால தண்ணி கொஞ்சம் கொதிச்ச உடனே, இது பேர் சைனா கிராஸ் சொல்லுவாங்க கடல் பாசி செய்யறதுக்காக. இது 15 ருபீஸ் தான் ஒரு பேக்கெட்டு. எல்லா கடையிலையுமே கிடைக்கும், நம்ம லோக்கலில் இருக்க அண்ணாச்சி கடையில், சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா கடையிலையுமே கிடைக்கும். இல்லை உங்களுக்கு இது கிடைக்கலன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு கூட செஞ்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இந்த கடல் பாசியை சின்ன பீஸாக கட் பண்ணி போடுறேன். ஏன்னா ஃபுல்லாக போட்டோம்னா அது கரையை கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நான் சின்ன பீஸாக கட் பண்ணி போடுறேன். இது ஃபுல்லுமே கரையணும், இல்லாட்டி நம்ம அந்த ஜெல்லி செய்யும் போது அந்த கொஞ்சம் அப்படியே வாயில் சிக்கும். ஸோ அதனால் இது ஃபுல்லாக கரையிற வரைக்கும் நம்ம ஃபுல்லாக பாயில் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, நல்லா இது ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் வாட்டர் மெலன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கேஸை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு டேஸ்ட் ஆஃப் த வாட்டர்மெலன் நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. அதனால நான் எந்த சுகருமே ஆட் பண்ணிக்கல. இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் வேணும், வாட்டர்மெலன் கொஞ்சம் ஸ்வீட்டாக இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சரி, நான் ஒயிட் சுகர் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்றதுனால, எனக்கு ஸ்வீட்டாக இருக்குது பழன்றதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். ஓகே மக்களே, இந்த மிக்சர் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் இந்த வாட்டர் மெலனோட அந்த பாட்டம்லேயே நான் இது ஊற்றிக்கிறேன். அப்போ தான் அது கட் பண்ணி சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு கிளிங் ரேப்போ இல்லை ஒரு பிளேட்டோ போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 hour கழித்து செட் பண்ணதுக்கப்புறமா பார்க்கலாம். ஓகே மக்களே, நான் கரெக்டாக 2 hours நல்லா நம்மளோட வாட்டர்மெலன் ஜெல்லியை நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் தொட்டு பார்க்குறேன், நல்லா ஜெல்லி மாதிரி இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இது பார்க்கவே செமையாக இருக்குது தொட்டு பார்த்தா. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேருங்க.
ஓகே மக்களே, நான் ஃபுல்லாக இந்த ஜெல்லியை கட் பண்ணி அந்த ஷேப்லேயே எடுத்துகிட்டு வந்துட்டேன், வாட்டர்மெலனோட ஷேப்லேயே. நீங்கள் பாருங்கள், அந்த டெக்ஸ்சர் பாருங்கள், செம்ம சாஃப்டாக இருக்குது. வாயில் வச்சோடனே அப்படியே கரையும் போல். நான் இது மேலே வந்து சும்மா டெக்கரேஷனுக்காக வாட்டர்மெலன் மாதிரி இருக்கணுன்றதுக்காக சும்மா கொஞ்சோண்டு சியா சீட்ஸ் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். மற்றபடி நம்ம சீட்ஸ் எதுவுமே இல்லை இந்த வாட்டர்மெலன் ஜெல்லியில். ஃபுல்லுமே நம்ம ஜஸ்ட் அந்த ஃப்ளஷ் மட்டும்தான் எடுத்திருக்கேன் நான். இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே வாயில் வச்சோடனே கரையும் மக்களே. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை இந்த சம்மர் முடியறதுக்குள்ளே ட்ரை பண்ணி ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா பூஜாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ மக்களே.